ஹலோ காய்ஸ், நம்மளோட ஏற்காடு ட்ரிப்பில் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலோட நேம் தான் மவுண்ட் பிக்கோ. அந்த ஹோட்டலோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்காடோட டாப் ஆஃப் த ஹில்லில் தான் இந்த ரெசார்ட்டே இருக்குது. இந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கே. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ஏற்காடோட மலையோட பேர் தான் சேர்வராயன் மலை. அந்த மலையோட சிறப்பம்சமே இந்த சேர்வராயன் கோயில் தான். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் தான் இந்த ரெசார்ட்டே இருக்குது. ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக, அதே டைமில் ரொம்ப ஜாலியாகவும் உங்களோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு ரைட் பிளேஸாக இருக்கும் இந்த ரெசார்ட்டு. இங்கே ஸ்டுடியோ ரூம், வில்லா ரூம் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ரூம் வச்சுருக்காங்க. போத் ஆர் பால்கனி வியூ தான். நாங்கள் இதில் வில்லா டைப் தான் எடுத்திருந்தோம். அதில் ஜக்கூசியும் சேர்ந்து வந்திருந்தது. ஜக்கூசியோட ஆப்போசிட்லேயே மிரர் ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. பாத் பண்ணிகிட்டே அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரூம்மே ரொம்ப ஸ்பேசியஸாக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் காட்டிகிட்ருக்கிறது ஸ்டுடியோ ரூம் தான். இதில் ஜக்கூசி மட்டும் வராது, மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இன்டோர் கேம்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ஏற்காடு வெளியில் எங்கேயுமே போகாட்டாலுமே இங்கே ஹோட்டல்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல் பெரியவங்களுக்கு தனியாக, கிட்ஸுக்கு தனியான்னு பிரித்து தான் வச்சுருந்தாங்க. இன்ஃபினிட் பூல் தான். வாட்டர் கொஞ்சம் ஃப்ரீசிங் கூலாக தான் இருந்தது. ஹீட்டர் பூல் சிஸ்டம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டோட சென்டர் பிளேஸ்லேயே ப்ளே ஏரியா கிட்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க குழந்தைங்களுமே இங்கே தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. டெய்லி ஈவினிங் வந்து ஒரு 7:30க்கு மேலேயே இந்த ஹோட்டலில் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஃபார் கேம்ப் ஃபயரிங், அப்புறம் ப்ரொஜெக்டரில் நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஹோட்டலில் மியூசிக் ப்ளே பண்ணதுமே எல்லா கெஸ்ட்டும் அங்கே வந்துடுறாங்க, அசம்பிள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு டான்ஸ், மியூசிக் அந்த மாதிரி செம்மையாக அந்த கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. கிட்ஸோட ப்ளே ஏரியா பக்கத்துலேயே தான் அந்த ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்கே பார்க்குறதுக்கு அந்த நைட் டைமில் அந்த லைட்டிங்ஸோடு சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கேம்ப் ஃபயரிங், டான்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் அங்கே போயிருந்தோம். பாப்பாங்கெல்லாம் அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்களுமே கொஞ்சம் நேரம் அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருந்தோம். நைட்டு அந்த லைட் செட்டப்போடு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே மவுண்ட் பிக்கோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். டின்னரும் லஞ்சுமே இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். நீங்கள் பே பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்தோன்னே ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருந்தாங்க. டெய்லி ஒரு ஜூஸ் வச்சுருவாங்களாம், ஃப்ரெஷ் ஜூஸ். இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்ஸும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே பஃபே தான். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருந்ததுன்னு நாங்கள் மொத்தமாகவே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். இட்லி இருந்தது, பூரி, அப்புறம் சேமியா கிச்சடி வச்சுருந்தாங்க. உளுந்த வடைலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. பொங்கல், அப்புறம் முட்டை பொடி மாஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம்ல, ஆனியன்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் காலையிலே வச்சுருந்தாங்க. பூரிக்கு சன்னா மசாலா வச்சுருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேர்க்கடலை சட்னி, அதுவும் அல்டிமேட்டாக இருந்தது. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பல்சரி ஒரு நான்வெஜ் வச்சுருவாங்களாம். நாங்கள் அன்றைக்கி போய் சாப்பிட்டப்போ மீன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க, பாறை மீன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு.
உங்களுக்கு தோசை வேணும்னாலும் சுட்டு தந்துடுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே மெஜிஷியன் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே மேஜிக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இண்டிவிஜுவலாகவும் பண்ணுறாங்க, காமனாக நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணுன்னாலும் பண்ணி காட்டுறாங்க. இந்த மேஜிக் ஷோவில் எங்கள் கூடயே சென்னையிலேருந்து எங்களை மாதிரி வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி, அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 ஃபேமிலி சேர்ந்து தான் அந்த மேஜிக் ஷோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். Here is a 2 balls, ஓகே. ஸோ இப்போ இங்கே ஒரு பால் இருக்குது, ஸோ இங்கே ஒரு பால் இருக்குது, ஓகே. ஸோ இந்த பால் நான் இங்கே எடுத்துடுறேன். ஓகே, இந்த பால் வந்து டைட்டாக முடிக்கணும், ஓகே. டைட்டாக முடிக்கணும், டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோ. ஸோ இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பால், ஓகே. டிஸ்அப்பியர்ஸ். ஓப்பன் பண்ணுங்க. சூப்பர். நம்ம இன்னொரு மேஜிக் பண்ணலாம். இது என்ன கலர்னு செக் பண்ணுங்க. என்ன கலர் அது? உள்ள ஏதாவது இருக்கா? இல்லை, உள்ள எதுவும் இல்லை, ஓகே. ஸோ அதை கொடுங்க. டிஷ்யூன்னு நினைக்கிறது. இதை எடுத்து என்னோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சுல, ஓகே. நாட் இன் மை ஸ்லீவ்ஸ். ஸோ இப்போ அந்த துணி எந்த கையில் இருக்கு? லெஃப்ட் ஹேண்டில். Because there is nothing in my right. Cloth will disappear. என்னடா எங்க போச்சு? சூப்பர். நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா there is nothing in my hand. இங்க வாங்க. தங்கம் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் எதுவுமே இருக்காது. சரி, கையில் எதுவுமே இல்லை. இஃப் ஐ இதில் ஏதாவது பாக்கெட் இருக்கா? பாக்கெட் இல்லையே, அவகிட்ட தான் இருக்கு. சரி, ஓகே. எதுவும் இல்லை. இந்த புஷ் உள்ள போனால் அந்த புஷ்லேருந்து வந்துடாது. உங்கள்கிட்ட ஏதாவது கரன்சி இருக்கா? அதை வந்து நான் டபுள் பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை நான் டபுள் பண்ணி தந்துடுறேன். அப்படியா? தெரிஞ்சிருந்தா நிறைய எடுத்துட்டு. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் சார். there is 100 rupees, ஓகே. ஸோ என் கையில் எதுவுமே இல்லை. there is nothing here. ஸோ இப்போ இது எவ்வளோ சார் சேஞ்ச் பண்ணலாம்? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சேஞ்ச் பண்ணலாம்? 500 rupees, ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே ஜீம் பூம்பான்னு சொன்னால் இது வந்து 500 மாறிடும், ஓகே. அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே சொல்லணும், ஓகே. ஸோ எல்லாருமே ஜீம் பூம்பான்னு சொல்லுங்கள். Now this will change into 10 rupees. ஏன் பண்ணா எல்லாருமே சொல்ல சொன்னேன் சார், நீங்கள் எதுவுமே சொல்ல கரெக்டாக. அந்த நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நிறைய திருட்டு பசங்களாம் இருக்காங்களா, வச்சுக்கோங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, எல்லாரும் சொல்லணும், நீங்கள் எதுவுமே சொல்ல. வி ஹேவ் அ ப்ரூஃப் ஆல்சோ. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லலை? ஃபுல்லே இவங்க சொன்னதுலாம் ப்ரூஃப் இருக்குது. எனிவேஸ் லாஸ்ட்டாக ஒரு கார்ட் மேஜிக் மட்டும் பண்ணி முடிச்சிடலாம், ஓகே. ஸோ கார்ட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியல. இப்போ ஏதாவது கார்ட் பேர் சொல்லுங்கள் சார். கிங், ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்னா கார்டை ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லா கிங்கையுமே எடுத்துடலாம், ஓகே. ஸோ 1 2 3 4 கிங்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 கிங் எடுத்துடுறேன், ஓகே. ஸோ ஹியர் இஸ் த 4 கிங்ஸ், ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 கிங்கையுமே சென்டரில் வச்சுட்டு அந்த கிங்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன், ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன், ஸோ ஹியர் இஸ் 1 2 3 4 கிங்ஸ், ஓகே. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் ட்ரை பண்ணலாம், ஓகே. ஸோ உங்கள் பேர் சார்? ஓகே. யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுமே, மேபி நீங்கள் கூட பண்ணுங்க மேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் 1 2 3 4 கிங்ஸ், ஓகே. 4 கிங் தான் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு கிங் எடுத்து ஐ புட் இட் சம்மர் இன் தி மிடில், ஓகே. உள்ளே புஷ் பண்ணிடுங்க. சேம் கோஸ் டு த செகண்ட் கிங் எங்கேயா வச்சிடலாம். ஸோ ஒன்னொன்னே ஒரு இடத்துல வச்சிடலாம், ஓகே. ஓகே. கார்டு நல்லா ஷவல் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ரேட்டா, ஓகே. லாஸ்ட் வரைக்கும். ஸோ என்னன்னா நான் ஒரு சொடக்கு போட்டால் அந்த கார்டு எங்கே இருந்தாலுமே டாப் கார்டாக வந்துடும், ஓகே. அவ்வளோதான். சூப்பர். அப்போ அந்த செகண்ட் கிங் வந்து இவங்க தான் கண்டுபிடிக்க போகிறாங்க, ஓகே. ஸோ எங்கேயாவது சே ஸ்டாப் கரெக்டாக அந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். அது என்ன கார்டு எடுத்து பாருங்க. ஓகே, ஓபன் பண்ணுங்க. காட்டுடா. வாவ். நான் கேமரா காட்டிறேன். There is the second king, okay. Now we are going for the third king. Same நான் snap பண்ணா வந்துரும், okay. So oops. It's okay. அப்பப்போ வராது. But now we have to find the third king, okay. So I take this card, watch this. Oh. Now for the fourth last king, okay. லாஸ்ட் கிங் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து 27th பொசிஷனில் இருக்குது, ஓகே. ஸோ வித்தவுட் லுக்கிங் தட் ஐ ஜஸ்ட் கட் 27 cards டவுன். உள்ளேருந்து ஒரு கார்டு வருது, ஐ ஷூட் இட் அவுட். சூப்பர். அதன் இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கிங்ஸுமே இதில் இருக்காது. அதில் இந்த கார்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணுறனாலும் செக் பண்ணலாம், அதுலேயும் எதுவும் இருக்காது. அதில் வேறு கிங்கெல்லாம் இருக்காது.
பண்ணுங்க மேம். ஓ இவங்கள வச்சு ஒரு மேஜிக் பண்ணவா? இல்லைப்பா கிங் இல்லை சூப்பர் சூப்பர். உடனே எப்படி வந்துச்சு அது? அதான் மேஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் நினச்சிட்டீங்க கரெக்டாக 5th படிக்கும்போது. எனக்கு அது என்ன பேருன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க மேம். ஒரு வீட்டில் ஓகே போயிட்டு ஒரு நோட் எடுங்க. ஆக்ஷன் நோட் எடுங்க. அதில் ஒரு பேப்பர் கிழிச்சிருங்க. அந்த பேப்பர் இப்படி பாருங்கள். இட் வாஸ் அ ரூல்டு பேப்பர் ரைட். ஒரு பென் எடுங்க. இந்த பேப்பர் எங்க? பேப்பர் லெஃப்ட் ஹேண்டில், பென் ரைட் ஹேண்டில். பென் அப்படி கிறுக்குங்க. என்ன லெஃப்டியா? அது ப்ளூ கலர் தானே அது. ஸோ ஐ ஹாவ் அ பேப்பர் அண்ட் தென் பென் இன் யுவர் மைண்ட். ஓகே, இப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரை அந்த பேப்பரில் எழுதுங்க. சும்மா மனசில் எழுது, நீ கையெல்லாம் மூவ் பண்ண வேணாம். மொத்தம் 7 லெட்டர்ஸ் இருக்குது ரைட்டா? ஓகே, இப்போ இந்த பேப்பர் ஒரு ராக்கெட் மாதிரி பண்ணிங்க. பறக்காது, இவனை கொடுத்துருங்க. அது ராக்கெட் மாதிரி பண்ணிங்க. அப்படியே தூக்கி போட்டுருங்க அது அந்த சைடு. ஸோ இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் ரைட்டா? இப்போ அங்கேருந்து ஒரு ராக்கெட் ஒரு தெரியுதா? நினச்சிக்கணும் இமேஜின். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், பிடிச்சிட்டேன் இவரு இங்கே இருக்கு இந்த ராக்கெட். ஓகே, ஸோ அதை ஓப்பன் பண்ணியாச்சு. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு மேம். இல்லை என்ன போட்டிருக்கேன்னா ரஞ்சனின்னு போட்டிருக்கேன். ஓ சூப்பர். நான் எப்பயுமே மேஜிக் பண்ணி முடிச்சது எல்லாருமே இந்த மாதிரி தான் அதான் சொல்லுவாங்க. ஸோ இதோட தான் என்ன பண்ணுவேன், ப்ரிகாஷனாக நான் இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேர் தோணும் இன்ட்யூஷனில். அந்த பேரை வந்து ஒரு பேப்பரில் எழுதி என்னோட வாலெட்டில் வச்சுருவேன். ஓகே, ஸோ வரதுக்கு முன்னாடி ஸோ என் கையில் எதுவும் இல்லை, இட் இஸ் மை வாலெட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஜிப்பரில் தான் வச்சுருக்கேன் நான். உள்ள ஒரு பேப்பர் இருக்குல்ல, எடுத்து படிங்க. அதில் என்ன பேர் போட்டிருக்கீங்க? எடுங்க அந்த பேப்பர் எடுங்க. அதில் என்ன பேர் போட்டிருக்குன்னு பாருங்க. சூப்பர். உங்களது நம்ம கையிலே தான் இருக்கு. இங்கே பாருங்க, உங்க கையிலே தான் இருக்குது. சரிதான் இருக்குல்ல. இது நான் வரதுக்கு முன்னாடியே வந்தது. வெரி குட் வெரி குட் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சாப்பிட்டு முடிச்சதுலேருந்தே கொஞ்சம் நேரம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மேஜிக் ஷோ பார்த்து. ஸ்டார்டிங்கில் ஒரு 100 ருபீஸ் மறைய வச்சாங்க இல்லையா, அதை காணோன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. சரி அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ தான் கடைசியில் எங்கள் பாப்பாவோட பாக்கெட்லேருந்து அந்த 100 ருபீஸ் எடுத்து கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது. பாப்பாவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாவோ பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தோடனே. மற்ற ரெசார்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப உண்மையாகவே இந்த மவுண்ட் பிக்கோவில் நாங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே. நாங்கள் ஏற்காடு வந்ததே என்னோடய பர்த்டேக்காக என்னோடய ஹஸ்பண்டோட பிளான் தான் எல்லாமே. 3 டேஸ் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சாட்டர்டே சண்டே மண்டே அந்த மாதிரி. மண்டே மதியத்துக்கு மேலே அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி தான் கேக் கட்டிங் சர்ப்ரைஸாக பண்ணாங்க. ஸோ ஏற்பாடெல்லாம் என்னோடய குழந்தைங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நம்மளுக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஃப்ளேவருன்னு கேட்டுட்டு அதை வெளியில் ஆர்டர் பண்ணி நம்மளுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஹாய் கைஸ், ஃப்ரீயரமாக முடிச்சாச்சு. ட்ரிப்பை முடிச்சுட்டு சென்னை கிளம்புறோம். ஸோ அரௌண்ட் 2 o'clock, அது 2 PM மதியம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கிளம்புனோன்னா நைட்டு நம்ம போய் இது பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் கொஞ்சம் குயிக்காகவே ஏர்லியராக கிளம்புறோம். ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ட்ராவல் பண்ணதே ரொம்ப நம்மளுக்கு வந்து டயர்டாயிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம், அதனால் ஏர்லியராக கிளம்பி நம்ம நீட்டாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற. கண்டிப்பாக கிளம்புனோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 11 o'clock நம்ம சென்னை ரீச் பண்ணிடலாம். ஸோ அதை மீட் பண்ணி போகிறோம். ஓகே வாங்க நம்ம எப்படி திரும்ப சென்னை ரிட்டர்ன் போகலாங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஆமாம், கிட்ஸ் எல்லாம் ஜக்கூசியில் ஸ்விம்மிங் பூல்லலாம் குளிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் தூக்கம் வந்துருச்சு. பின்னாடி பெட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணதே அம்மாவோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அம்மோ. மக்கள் பார்த்து ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் அவங்களோட விஷஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ, நன்றிகள் பல. ஆமாம், அதனால தான் நாங்கள் அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். ஸோ மவுண்ட் பிக்கோ ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த ரெசார்ட்டு. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே நீங்கள் ஹோட்டல் போடுறதுக்கும் இங்கே அவுட்டரில் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து போடுறதுக்கும் கிளைமேட் சேஞ்சஸே நிறைய எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. உள்ளக்க இருந்ததை, அதாவது சிட்டிக்குள்ளே இருந்ததை விட வெளியில் நல்லா கூலிங்காக இருந்ததுல உள்ளக்க நல்லா கூலிங்காக இருந்துச்சு. மலைக்கு உள்ளக்க வந்ததுக்கப்புறம் நல்லா கூலிங்காக நல்லா இருந்தது. கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. அது மாதிரி இது எதுவும் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும்
நாங்கள் இப்போ தான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் யாரும் கொடுக்க போகிறதில்ல. எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 4 பேராவது யூஸ் பண்ணிப்பீங்கன்றதுக்காண்டி தான் சொல்கிறோம். ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஏற்காடு நீங்கள் அங்கேருந்து கீழே இறங்கி நீங்கள் போகணும், சேலம் போகிறீங்க அப்படின்னா ஹேர்பின் பெண்டு இல்லாமல் நீங்கள் கம்மியான ஒரு 2-3 பெண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஹோட்டலில் இருந்த செஃப் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாங்க. அவங்க எப்போவுமே அந்த ரூட்டு தான் எடுப்பாங்களாம். அது எப்படின்னா, நீங்கள் பக்கோடா வியூ பாயிண்ட்டில் இருந்து நீங்கள் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லெஃப்ட் கட் பண்ணி போனோன்னா குப்பனூர் போகிற ரூட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர்பின் பெண்டில் அதிகமாகவே இருக்காது, ரோடும் நல்லா இருக்கும், இருந்து நீங்கள் ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ இந்த தடவை அந்த ரூட்டு தான் போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக அந்த குப்பனூர் ரோடு. வியூ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரூட் சூஸ் பண்ணுறவங்க டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. போகிற வழியில் நிறையா வியூ பாயிண்ட்லாம் அழகழகாக இருந்தது. இடையில ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்களுமே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். பாப்பா அங்கே 2 பேரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததுனால எழுப்பியே எந்திரிக்கலை. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் நாங்கள் சொல்கிற இந்த ரூட் சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. போகிற வழி எல்லாமே அவ்வளோ க்ரீனரிஷாக இருந்தது. அந்த மலைகளெல்லாம் பார்த்துட்டு வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. நாங்கள் மலை ஏறும்போது கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணலை, பட் இறங்கி வரும்போது இந்த குப்பனூர் ரூட்டில் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஏற்காடு போனீங்கன்னா நீங்கள் ரிட்டன் வரும்போது இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. குப்பனூர் ரூட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ரூட்லேயே நேராக குப்பனூர் போயிட்டோம். குப்பனூரில் இருந்து மலை இறங்கிட்டு ஆத்தூர் ரூட்டில் போயாச்சு. அங்கேருந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் சென்னை ரூட்டில் போயாச்சு. இது வரைக்கும் எங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.